பாவத்துக்கான விடுதலை, பாவத்தில் நம்ம விடுதலை பெற்றுக்கொண்டோமா? இயேசுவின் ரத்தம். அதுக்கு முன்னாடி 5 விதமான பலிகளை செலுத்தினாங்க. அதில் முழுமை பெறாத பாவ நிவர்த்தி இயேசு கிறிஸ்துவினால் முழுமை பெற்றதா? இயேசு கிறிஸ்து முழுவதும் பாவத்தை ஜெயித்தாரா? நமக்காக ஜெயித்தாரா? இல்லை அவருக்காக மட்டும் ஜெயிச்சுட்டு போனாரா? இல்லை நமக்கு ஜெயிச்சாரா? அப்படி ஜெயிச்சாருன்னா அது எந்த அளவுக்கு ஆழமாய் அதை ஜெயித்தார்? இன்றைக்கி அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டதான் இந்த பலி செலுத்துதல் என்கிற முறைமை. புரிஞ்சுதா? பலி செலுத்துதல் என்கிற முறைமை, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவத்திற்கு மன்னிப்பில்லை என்கிற அந்த பரலோக நியதி, அந்த நீதிக்கு உட்பட்டு மனுஷனுடைய பாவங்களை போக்குவதற்கு தான் தேவன் பலி செலுத்துகிற முறைமையை கொண்டார். இது ஆதாமிலிருந்தே தொடங்கி மோசே தாண்டி கடைசியில் இயேசு கிறிஸ்து வரைக்கும் இந்த பலி வந்தது. இயேசு கிறிஸ்துவோட நிரந்தர பலி நமக்காக செலுத்தப்பட்டது. முழு மனுஷனுக்கும் பாவத்திற்கான நிவாரணத்தை செலுத்தப்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்க, ஏசாயா 53ஆம் அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்களை வாசிங்க. ஏசாயா 53 அதனுடைய 4-5 வசனங்களை வாசிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எப்படி பாருங்க, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை, எப்படி சொல்லிருக்கப்படுறது? மெய்னா என்ன? உண்மையாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமர்ந்தார். அடுத்து என்ன வருது? நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நாம் எப்படி நினச்சிக்கிட்டோம்? பாவம், அறியாத பயப்புள்ள பாவம், கஷ்டப்பட்டு அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம். அப்படி தானே? பாவம், இங்கே ஒரு ஓட்டை, இங்கே ஒரு லைட்டாக ஒரு ரத்தம், இல்லையா? இந்த நார்த் இந்தியாவில் கல்யாணம் ஆனவங்க இதில் இது வைப்பாங்க, குங்குமம் வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எப்படி வைப்பாங்க? இங்கே இப்படி வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? வச்சு அந்த இடம் வேற மாதிரி ஆகிருக்குது வயசானா. ஹல்லேலூயா. அப்போ என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்த்துட்டாங்க அப்படின்னா, இந்த இயேசு இதுதான் இயேசு அப்படின்னு ஒரு சிலையை வச்சு இதில் ஒரு ரத்தம், இதில் ஒரு லைட்டாக ஒரு ரத்தம், அங்கேருந்து களைஞ்சி காலில் போன மாதிரி கொஞ்சம் ஒரு 2 தொட்டு ரத்தம், இதுதான் அப்படின்னு நினச்சிட்டேன். சே, பாவம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு, இல்லையா, அதை வேற ரோட்டு சைட்லலாம் வச்சு ஒரு லைட்டிங் ஃபோக்கஸ் பண்ணி, இல்லையா? அப்போ மக்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஏதோ பாவம் அவர் கஷ்டப்பட்டுருக்கார் போல், இயேசு அவருக்கு 4-5 குத்து கிடச்சிருக்கு போல், பாவம் இல்லையா? அதனால் நமக்கு ஆக்சிடெண்ட் மாதிரி இல்லை. எப்படி? லாரி ஆக்சிடெண்ட், பஸ் ஆக்சிடெண்ட் இந்த மாதிரி இல்லை. என்ன ஆக்சிடெண்ட்டு? சின்னதா அப்படின்னு பல விதத்தில் மனுஷன் கற்பனை பண்ணியிருப்பான். நீங்களும் அப்படி கற்பனை பண்ணியிருக்கலாம், நானும் அப்படி தான் பண்ணியிருந்தேன் சின்ன பிள்ளைல, இல்லையா? இந்த உலகம் நமக்கு எப்படி காட்டி தருதோ அதை தான் நம்ம நம்புவோம், அதை தான் நமக்கு. அப்போ ஆராய்ச்சி பண்ணலைன்னா ஒன்றுமே தெரியாது. இந்த ஆராய்ச்சி பண்ணணுமா அப்படின்னா, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்திருக்கிறார். சொல்லப்போனால் உங்களுக்கு எனக்கும் ஏன் ஆராய்ச்சி பண்ணணும்னா, உங்கள் பாவங்களையும் என் பாவங்களையும் சேர்த்து தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? சுமந்து
தீர்த்திருக்கிறார். அடுத்த வசனம் போடுங்க. நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தண்டனை அவர் மேல் வந்தது. ஆக்கினைனா தண்டனைன்னு அர்த்தம். தண்டனை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆகிறோம். இது பழைய பாட்டில் சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் பேதுருல குணமானீர்கள். புரியுதா? ஏன்னா முடிஞ்சு, இயேசு நமக்காய் மரித்தார். நமக்கு அப்போ என்னன்னா இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த டிஎல் ஆஸ்பான் அப்படின்னு ஒருவர் இருந்தார் அமெரிக்காவில். அவர் என்ன சொல்லுவார்னா, உன் சூழல் சொல்றதும் பலிக்காது. எப்படி? உன் சூழல் என்ன சூழல்? கஷ்டம், வேதனை, பிரச்சனை, போராட்டம் எதாவது இருக்கு இல்லையா? உன் சூழல் சொல்றது உன் வாழ்க்கையில் பலிக்காது. சொல்லுங்க. வசனம் சொல்றதும் பலிக்காது. சொல்லுங்க சொல்லுங்க. போதாததுக்கு சரி, இதை நானே சொல்றேன், நீங்க சொல்ல வேண்டாம். டிஎல் ஆஸ்மன் சொல்லியிருக்கிறாரு, சூழல் சொல்லுவது, சூழல் ஒன்று சொல்லும் இல்லையா? பிரச்சனை, உங்களை சந்திக்கிற பிரச்சனை ஒன்று சொல்லும், நான் இதான் செய்ய போகிறேன் உனக்கு, அவ்வளோதான், நீ காலி அப்படின்னு சொல்லும் இல்லையா? வியாதி என்ன சொல்லும்? உன்னை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும் இல்லையா? சூழல் சொல்றது உங்கள் வாழ்க்கையில் பலிக்காதான், வசனம் சொல்றதும் பலிக்காதான். அப்போ எது பலிக்கும்? நீ என்ன சொல்றியோ அதுதான் பலிக்கும். என்ன பலிக்கும்? ஹலோ, உன் வாயின் வார்த்தை தான் பலிக்கும். நீ என்ன உன் இருதயத்தில் நீ விசுவாசித்து நீ என்ன சொல்றியோ அதான் பலிக்கும். வசனம் தெளிவா சொல்லுது, என்னுடைய எல்லா பாவங்களையும் சுமந்து அந்த பாவத்தினால் வருகிற தண்டனை முழுவதையும் என் வாழ்க்கையில அவர் ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையில நான் அனுபவிக்க இருந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு என் நுகத்தை அவர் சுமந்து முடித்து எனக்கு வர வேண்டிய தண்டனையிலிருந்து என்னை விடுவித்து என்னை பாவத்திலிருந்து முற்றிலுமாய் என்னை விடுதலையாக்கி இருக்கிறாருன்னு வசனம் சொல்லுது. வசனம் ஏன் சொல்லுதுன்னா அவர் செஞ்சு முடிச்சார், அதனால வசனம் சொல்லுது. இப்ப இந்த வசனம் சொல்றது, இப்ப சிலருக்கு வசனம் தெரியும், அப்படிதானே? சத்தியம் தெரியும், சிலருக்கு சத்தியம் தெரியாது. அப்ப தெரிஞ்சவன் என்ன செய்வான்? பேசுவான். அதை என்ன செய்வான்? கிளைம் பண்ணுவான். எப்படி? இந்த நீங்க பெரிய டிவிடெண்ட் எல்லாம் வாங்கினா உங்களுக்கு டாக்ஸ் பிடிப்பாங்க. எப்படி? பெரிய கம்பெனிலேருந்து ஏதாவது ஒரு ப்ராஃபிட் ஏதாவது உங்களுக்கு வந்ததுன்னா கம்பெனி வந்து உங்களுக்கு என்ன செய்யும்? கொடுத்துட்டு டாக்ஸ் பிடிச்சிரும். டாக்ஸ் பிடிச்சதை நீ என்ன செய்யலாம்? கிளைம் பண்ணி வாங்கலாம். இப்போ 1 லட்ச ரூபா உங்களுக்கு வந்துருச்சு, டாக்ஸ் எவ்வளோ பிடிச்சாலும் 18,000 ரூபா டாக்ஸ், 18% டாக்ஸ் பிடிச்சிட்டாங்க. டாக்ஸ் பிடிச்சப்போ 18% உங்களுக்கு 1 லட்ச ரூபாயில் 18% பிடிச்சா எவ்வளோ வரும்? எவ்வளோ மீதி எவ்வளோ இருக்கு? 82. நம்ம ஆளுகளுக்கு கணக்கே தெரியாது. நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கேட்டேன், 1000 கோடி ரூபா தந்தா என்ன செய்வீங்க? ஆண்டவரே தாரும் தாரும். என்ன ஜீவிய தந்தா? ஒன்றும் தெரியாது. அது தரட்டு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். நான் மைனிகிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வேன். எல்லாம் சத்தியம் தெரியாமல் ஒன்றும் தெரியாது உனக்கு. ஆண்டவர் ஏன் இதுவரை கொடுக்கல கேட்டிருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் ஏன் எனக்கு தரல? ஐடியாவே இல்லை. உனக்கு ஐடியா இல்லாத வரைக்கும் ஆண்டவர் கொடுக்க முடியாது. கொடுத்தா அதை வீணாக்கிடுவீங்க. புரிஞ்சா? குரங்கு கையில் அப்படி. அப்போ நான் குரங்குன்றீங்களா? குரங்கெல்லாம் இல்லை, குறைஞ்சிருக்கீங்க போல. பாருங்க. இப்போ இந்த 18,000 ரூபாய் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி? ஒரு நல்ல ஆடிட்டர்கிட்ட போய்
அந்த சம்பவத்தை கொடுத்தா அவர் அங்கே இப்படி இங்கே இப்படி ஏதாவது ஒன்று தட்டி பிறக்கி அந்த 18,000 ரூபா உனக்கு கிளைம் பண்ணி உனக்கு கொடுப்பாரு. அவர் ஒரு பர்சன்டேஜை உன்ட்டு வாங்குவார். புரியுதா? ஸோ இதே போல தான் இது கிளைம் பண்ணுறது. அதை உனக்கு வர வேண்டியதை, சட்டப்படி உனக்கு வர வேண்டியதை நீ பெற்றுக்கொள்வது பேர் தான் கிளைம். இப்போ வசனம் தெளிவா சொல்லுது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், நம்மளுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் மேல் நம்ம எல்லாம் வர வேண்டிய தண்டனை அவர் மேல வந்துச்சு. இப்ப நம்ம என்னவா இருக்கிறோம்? குணமாயிட்டோம். சாபத்திலிருந்து விடுதலை ஆயிருக்கிறோம், பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, துர்க்குணத்திலிருந்து, எல்லாத்திலிருந்தும் விடுதலை ஆயிருக்கிறோம். இதை நான் அறிந்து கொண்டா சத்தியத்தை அறிஞ்சிட்டேன், அப்படிதானே? இப்ப இந்த சத்தியத்தை அறிஞ்சோன்னு எனக்கு என்ன ஆகும்? ஆத்மாவுக்கு விடுதலை வந்துடும். ஆமா இல்ல, அப்போ இப்படி வரி இருக்கா? 18,000 கிடைக்குமா? மொத்தமும் நமக்கு கிடைக்குமா? மொத்தமும் கிடைக்கும், பார்த்துக்கிடுங்க. அப்ப மொத்தமும் கிடைக்கின்ற அந்த அறிவு நமக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன செய்வோம் அடுத்து? இப்போ உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கிறேன், நமக்கு மற்ற மாதிரி புரியாது. உனக்கு 1000 ரூபா கிட்டுச்சா? எப்படி கிட்டுச்சா? உனக்கு கிட்டுச்சா? அப்ப எனக்கும் கிட்டும். எப்படி? நம்ம ஆளுங்க எப்படி பார்க்கறதுன்னா இப்படி பார்ப்பாங்க. யாரு? சரிசமமா பார்ப்பாங்க. இப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க, இப்படியும் பார்க்க மாட்டாங்க. எப்படி பார்ப்பாங்க? சரிசமமா. வா, வயலட்டுக்கு கிட்டுச்சா, ரோசலட்டுக்கும் கிட்டும். அதுதான் நம்பிக்கை. நம்ம புரியுது உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்ச அந்த நம்பிக்கை இருந்தாலே ஓகே இல்லையா? கீழே பார்க்காம மட்டமா பார்த்தா கூட ஓகே. ஆனா நீங்க மட்டமா கூட பார்க்க வேண்டாம், நீங்க உயரா பார்க்கலாம். அவர் உனக்கு எல்லா தண்டனையும் ஏற்றுக்கொண்டபடினாலே தேவன் நமக்கு எல்லா சுக வாழ்வையும் கொடுத்திருக்கிறார். நமக்கு இங்க எல்லாத்தையும் அனுபவிக்க அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவத்திலிருந்து முழு நிவாரணத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம், அனுபவிக்கலாம், அதை கிளைம் பண்ணலாம். ஏன்னா அது இயேசு எனக்காய் செஞ்சு முடிச்சிருக்கிறார். அப்ப இத நான் எங்க பயன்படுத்தணும்? எனக்கு விரோதமா சூழல் நிற்கும் போது, தரித்திரம் எனக்கு விரோதமா நிற்கும் போது, பிரச்சனை எனக்கு விரோதமா நிற்கும் போது நான் என்ன செய்யணும்? என் இருதயத்தில் விசுவாசம் என்ன செய்யணும்? இது எப்படிடா எனக்கு இது என்ன வர முடியாது, இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு நான் சொல்றேன்னா விஷயம் தெரியாம நான் சொல்ல மாட்டேன். என் இருதயம் அதை விசுவாசிக்காது. உண்மையா தானே சொல்றேன்? அப்போ என் இருதயம் விசுவாசிக்கணும்னா எனக்கு மேட்டர் தெரியணும். இப்ப சத்தியம் தெளிவா சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீங்க. நீ பண்ண தப்பு பாவம் எல்லாத்துக்குமான தண்டனைய நானு சுமந்து முடிச்சிட்டேன். இத நீ விசுவாசி, உனக்கு இங்க சுக வாழ்வ வச்சிருக்கிறேன், பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. புரியுதா? புரியுதா? இப்ப நீங்க படுகிற எல்லா கஷ்டமும் ஒரு தண்டனை. எப்படிங்க? பாவம், பாவத்தின் தண்டனை மரணம் இல்லையா? பாவம் செய்கிற ஆத்மா மரணத்துக்குள்ள போகும். தண்டனை இங்க என்ன மேட்டர்னா, இன்னொரு விசேஷமான விஷயம் இருக்குது. இப்ப இந்த பாவம் எப்படி எப்படியெல்லாம் வேலை செய்யும், பாவத்தினுடைய அந்த தண்டனை, அந்த விளைவுகள் எப்படி இருக்கும், அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தாதான் நமக்கு எப்படிப்பட்ட விடுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். சரியா? கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இயேசுவின் ரத்தம் நமக்கு என்ன செய்யுது? இயேசுவின் ரத்தம் நமக்கு என்ன செஞ்சது? திருப்பி அதே வசனம், அதே அதிகாரத்தில் திருப்பி கொள்ளுங்க. 6வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 53:6 வாசிங்க. நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். எப்படி எப்படி நாம என்ன எப்படி போனோம்? தன் தன் வழிவாக்கில். என்னடா நீ இப்படி போனா நான் இப்படி பண்ணுவேன், நீ அப்பா வீட்டுக்கு போனா நான் அம்மா வீட்டுக்கு போவேன், நீ மாமி வீட்டுக்கு போனா நான் பெரியம்மா வீட்டுக்கு போவேன். அந்த மாதிரி
நீ மட்டும்தான் பாவம் செய்வியா, நானும் செய்வேன் அப்படின்ற மாதிரி தன் வழியில போய் எல்லாருமே பாவம் செஞ்சாங்க. பாருங்க, இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, பாவம் செய்கிறது மட்டும் இல்ல, பாவத்தின் விளைவு அதுதான் பயங்கரம். ஆதாம் பாவம் செஞ்சான், செய்யும் போது அவனுக்கு பிரச்சனையே தெரியல. ஆனா அந்த பாவம் ஏற்படுத்தின விளைவு பயங்கரமா இருந்தது. இயேசு என்ன பண்ணாருன்னா, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியில் போனோம், கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். எல்லாருடைய அக்கிரமத்தை என்ன செஞ்சாரு? அவர் மேல் விழ பண்ணினார். அப்படின்னா எல்லாருடைய அக்கிரமமும் என்ன விளைவை கொண்டு வந்தது? ஒரு அக்கிரமம் என்ன? ஒரு பாவம் இல்லையா? பாவம்னா அக்கிரமம். இந்த அக்கிரமம் என்ன செஞ்சது? அதன் விளைவு பயங்கரம். பாருங்க, இந்த விளைவு தெரிஞ்சுன்னா நமக்கு தேவன் கொடுத்தது என்னன்னு புரியும். புரியுதா? ரைட், திருப்பி கொள்ளுங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 11. ரைட், 11. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கூடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறேன். நான் உமது சமூகத்திற்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். போதும். எப்படி பாருங்க, எப்படிப்பட்ட தண்டனை? சத்தியத்தை நல்லா உற்று கவனிங்க. என்ன? எப்படி கவனிக்கணும்? நல்லா உற்று கவனிக்கணும். என்ன? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இதை தெளிவாக எனக்குள்ள பேசுங்க, என் உள்ளான மனுஷன்ட்ட பேசுங்க. இந்த வெளியில் மனுஷன்ட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. எப்படி? இந்த வெளியில் இருக்கிற மனுஷன்ட்ட பிரயோஜனம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இந்த உள்ள போய் இறங்கணும். உள்ளான மனுஷன், அந்த உள்ளான மனுஷனுக்கு சம்பவம் தெரியலைன்னா முடிஞ்சு போயிடுச்சு. புரிஞ்சுதா? இப்போ பாருங்க, ஆதாம் தப்பு பண்ணுறான். என்ன தப்பு பண்ணுறான்? தேவன் கொடுத்த அவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் உள்ள வாழ்க்கையை, அவனுக்கு அவ்வளோ பெரிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தாரு. ஆனால் என்ன பண்ணுறான்னா, பிசாசனுடைய சூழ்ச்சியினால் வஞ்சிக்கப்பட்டு பாவத்துக்குள்ள ஆதாமும் ஏவாளும் விழுறாங்க. அப்போ அவங்க சாபம் உள்ள வந்துருச்சு. பாவம் வந்தோடனே என்ன வரும்? பாவத்துக்கான தண்டனை, சாபம், தரித்திரம், வியாதி, இதெல்லாமே உள்ள வந்துருச்சு. அதை தேவன் அறிவிக்கிறார் அவங்களுக்கு. அப்ப ஆதாமுக்கு இதை அறிவிக்கும் போது ஆதாம் சொல்றான், என்னால் இதை தாங்கவே முடியல. எப்படி இருந்தவன் இல்லையா? ஒரு பெரிய இடத்துல இருந்துட்டு கீழே வந்தாதான் தெரியுங்க. ஹல்லேலூயா. பிசாசு அப்படிதான். அந்த தூதன் பெரிய இடத்துல இருந்தான், கீழே விழுந்தப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சது. அவனுக்கு பயங்கர கோபம். இனி ஏன்னா அந்த பொசிஷனுக்கு போகவே முடியாது. ஏன்னா தூதன் அவன் பிசாசா மாறிட்டான் இல்லையா? பாருங்க, இவனுக்கு அதே குணம் வந்துருச்சு. ஐயோ, எல்லாத்தையும் நான் இழந்து போயிட்டேனே, இவ்வளோ பெரிய சாபத்தை வச்சுட்டு பாவத்தில் வருகிற இவ்வளோ பெரிய தண்டனையை நான் எப்படி சகிப்பேன்? என்னால முடியாது, தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்றான். பாருங்க, 14வது வாசிங்க. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறேன். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். என்ன கேட்கிறான்? என்னை கண்டுபிடிச்சிருவேன். யார் கண்டுபிடிப்பா? இப்ப நமக்கே கோபம் வருதா இல்லையா? இப்போ உங்களுக்கு தோணாது. இப்போ நம்ம மேலாம் தப்பு இல்லையா? ஏன்னா நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அன்னைக்கு பாவத்திலிருந்து மீட்பே இல்லை. ஆனா இவனால தான் இந்த நாடு இப்படி குட்டிச்சோர் ஆயிடுச்சு இல்லையா? இன்னைக்கு அரசியல் சரியில்லை,
முதலமைச்சர் சரியில்லை, அமைச்சர்கள் சரியாய் வேலை பார்க்கவில்லை அப்படிலாம் சொல்றீங்கல்ல. அப்போ காயினை எப்படி பண்ணிருப்பானுங்க விஷயம் தெரிஞ்சா இல்லையா? இந்த முழு உலகத்தையும் நாச கோட்டை ஆக்கிட்டாம்பா அப்படின்னு சொல்லி இந்த காயினை பத்தி அடுத்த தலைமுறை வருது இல்ல, தலைமுறை தெரிஞ்ச என்ன செய்வாங்க? எப்படி இருக்கும்? அப்படித்தானே? ஏன்னா கொடுமையிலேயும் மகா பெரிய கொடுமை என்னன்னா தேவ பிரசன்னத்தை விட்டு நீங்கி போவது. எப்படி? ஹாஸ்பிட்டல்ல போய் கிடக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு பிரச்சனை இருந்தா பிரச்சனை இல்லை, உனக்கு மீண்டு வந்துருவ. நீ பாதாளத்தில் போய் விழுந்திருக்கலாம், உன் பாவம் உன்னை பாதாளத்தில் போய் விழ வச்சிருக்கலாம். ஆனா நீ தேவனை விசுவாசித்து இன்னைக்கு இருந்த முடியும்னா, நீ தேவனோடு தொடர்பு கொள்ள முடியும்னா உன்னை அந்த இடத்துல கத்த தூக்கவும் முடியும். இன்னைக்கு ஆராதனையில் பார்த்தோம் இல்லையா? அவ்வளோ பிரசன்ஸ் ஆண்டவர் இறங்கினார் பாருங்க. அப்போ எவ்வளவு ஆழத்துல போயிருந்தாலும் உன்னை எப்படி செய்ய முடியும்? தேவன் இன்னைக்கு தூக்க முடியும், அன்னைக்கு அப்படியெல்லாம் தூக்க முடியாது. விழுந்ததா அதிலே கிடக்கணும், அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? அப்போ தேவ பிரசனை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ஆதாம் இழந்து போன மிகப்பெரிய மேட்டரே அதுதான். திருப்பி கொள்ளுங்க, என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 22 இருந்து நானே படிக்கிறேன் வேணா. என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 22 இருந்து, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது. கவனமா கவனிங்க, இங்கதான் அடுத்த சப்ஜெக்ட்ஸ் புரியும். நீங்க ஆரோனோடும் அவன் கூட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதி அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட பண்ணுவார். இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றால். அப்படின்னா என்னது? முகத்தை திரும்ப திரும்ப என்ன வருது? கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். அப்படின்னா தேவனுடைய முக பிரகாசம், தேவனுடைய பிரசன்னத்தை பேசுன்றார். புரியுதா? இப்ப இங்க தேவ பிரசன்னம் இல்லைன்னா நீங்க இந்த இடத்துல இருக்க முடியாது. நம்மளுக்கு இப்ப நேரடியா தேவ பிரசன்னத்துக்குள்ள வர்றதுக்கான ஸ்லாக்கியம் கிடைக்குது. ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை. சொல்லுவாங்க, தேவன் உன்மேல் தமது முகத்தை பிரசன்னமாக்கி கிருபையாய் இருக்க கடவர். தேவன் உன்மேல் தன் முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானத்தை உண்டு பண்ண கடவர்னு சொல்லி ஏற்படுத்துறாங்க. அப்படின்னா இந்த பிரசன்னம் பாருங்க, தேவனோடு இருக்கிற அந்த உறவு ஆதாமை விட்டு வெளியே போன, ஆதாம் வெளியே போன பாவம் வந்த உடனே தேவ பிரசன்னம் அவனை விட்டு போயிருச்சு. அது ஜெபிக்க முடியாது. எப்படி? தேவ பிரசன்னம் உங்களுக்கு பிரசன்னம் இருந்தா உங்களுக்கு ஜெபம் வரலன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க எனக்கு ஜெபிக்கவே முடியல. அர்த்தம் என்ன? இப்ப பிரச்சனை என்னன்னா நம்ம அவரை விட்டு வெளியே போயிடுறோம். என்ன பிரச்சனை? அவர் இருக்கிறாரு, நம்ம அந்த பிரச்சனத்தை விட்டு நீங்கிறோம். நீங்க நின்றுட்டு எனக்கு ஒன்றும் வரல, எனக்கு ஒன்றும் கிட்ட இல்லை, நான் ஜெபம் பண்ணின்றது இருக்கேன். அவர் பிரசன்னத்தோட உங்களோட கனெக்ஷன்ல இருக்கிறாருன்னா உங்களுக்கு ஜெபம் வரும், உங்களுக்கு எல்லா நன்மையும் வந்து சேரும். இப்போ இங்க வாக்குத்தத்தம் பண்ணப்படுது பாருங்க. மோசேயின் மூலமாய் ஜனங்களுக்கு பாருங்க ஆசரிப்பு கூடாரம் கொடுக்கப்படுது. எப்படி தேவனை வழிபடணும்ன்ற முறையை சொல்லும் போது அங்க பேசுறாங்க. என்னது? தேவன் உன்மேல் தன் முகத்தை பிரசன்னமாக்கி கிருபையா இருக்க கடவர், சமாதானத்தை உண்டாக்க கடவர் அப்படின்னு சொல்லு. ஹல்லேலூயா. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? இததான் சொல்றோம். ஹல்லேலூயா. அப்ப இதை நீ கேட்கும் போது என்ன ஆகுமா? அப்பொழுது அவங்களை நான் ஆசீர்வதிப்பேன்.
ஹalleluya. அப்போ இங்க தாவீது இங்க ஆதாமுக்கு என்ன நடந்தது அப்படின்னா, தேவனுடைய பிரசன்னம் போயிருச்சு. அவர் இவன்கிட்ட பிரசன்னமாக முடியாது. ஏன்னா ஒரு சாபத்துக்குள்ள இருக்கிறான் இல்லையா. ஆனா ஒரு விஷயம் கேட்கிறான். திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 4:15 அவன் கேட்கிறான்ல 14, என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொண்டு போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். இந்த அடையாளத்துக்கு பேர் தான் ஜெனரல் கிரேஸ். எப்படி? பொதுவான கிருபை. இப்ப நிறைய பாவம் செய்கிறவனோ பொல்லாதவனோ இந்த பூமியில நிறைய பேர் இருக்கிறானுங்க, ஆசீர்வாதத்தோட இருக்கிறானுங்க. இன்னும் கேட்டா நான் சந்தோஷமா இருக்கேன்னு கூட சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கையில செயல்படுறது இந்த ஜெனரல் கிரேஸ், பொதுவான தேவனுடைய கிருபை. இந்த பொதுவான தேவனுடைய கிருபை ஆதாமுக்கு அளிக்கப்பட்டது தேவ தயவுனால. அவன் பாவம் செஞ்சாலும், அவன் சபிக்கப்பட்டவனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு கிருபையை வச்சாரு. இவனை தொடர்றவனுக்கு 7 பலி சுமரும். கவனிங்க, புரியுதா? 7 பலி சுமரும்னு. இவன் தப்பு பண்ணினாலும் இவனை எவனாச்சும் தொடரானா அவன் மேல அவன் 7 பலி விழுன்னு ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் அவனுக்குள்ள வச்சிருந்தாரு. இதனால அவனை எவனுமே கொல்லல. எப்படி? பயபுள்ள 929 வருஷம் வாழ்ந்தான். வாழா வெட்டியா வாழ்ந்தான் இல்லையா? அப்போ இந்த பொதுவான கிருபைக்கும் கர்த்தரை நம்புகிறவர்களுக்குள்ள கிருபைக்கு வித்தியாசம் என்ன? உங்களுக்கும் எனக்கு ஸ்பெஷல் கிரேஸ். இப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் ஸ்பெஷல் கிரேஸ். நம்ம எல்லாருமே தேவனை அறிகிறதுக்கு முன்பதாக ஜெனரல், அதாவது ஒரு பொதுவான கிருபைக்குள்ள இருந்திருப்போம். சாப்பிட்ருக்கீங்கல்ல, சாப்பாடு கிடைச்சல இல்லையா, எல்லாம் கிடைச்சிருக்கும். ஆனா என்ன இருக்காது, பே பிடிச்ச மாதிரி அலைஞ்சிருப்போம். அப்படித்தானே இருக்கும் இல்லையா? எல்லாம் இருக்கும், திங்க முடியாது, திங்கிறதுக்கு பசிக்கும், ஆனா காசு இருக்காது. ஆனா ஏதோ நடந்திருக்கும் இல்லையா? நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த கிருபை தான் ஆதாமுக்கு வழங்கப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு எனக்கும் அது இல்ல, உங்களுக்கு எனக்கு ஸ்பெஷல் கிரேஸ். கர்த்தரை நம்புகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. புரியுதா? அந்த பாக்கியம் உள்ள சன்னதியா நீங்களும் நானும் இருக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கும் எனக்கு வந்தது. இரத்தத்தினால் இது உண்டானது. மீட்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறபடினாலே தான் இந்த ஸ்பெஷல் கிரேஸ் வேலை செய்யும். இப்போ உங்களுக்கு சொல்றேன், ஸ்பெஷல் கிரேஸ் என்ன, பொதுவான கிருபைனா என்ன. இப்போ இந்த ஜெனரல் கிரேஸ் அப்படின்னு வைங்களேன், எல்லாருக்கும் சத்துணவு. எப்படி? எல்லாருக்கும் அரசு பள்ளியில் படித்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சத்துணவு கிடைக்கும். அந்த சத்துணவே வேண்டாம், எங்கள் அப்பா அதை விட பெரிய சத்தான உணவை தரான்னு சொல்லிட்டு நானே சாப்பாடை ஸ்கூலில் போய் சாப்பிட்றது இல்லையா? கூட்டு கறி இதெல்லாம் குழம்பெல்லாம் நிறைய வச்சு அப்படி நல்ல கம்பீரமாக கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு அர்த்தம் என்ன? எனக்கு ஸ்பெஷல் டிஷ்ஷு, அப்படி தானே ஸ்பெஷல். ஏன்னா அரசு என்னை கவனிப்பதை காட்டிலும் என்னுடைய அப்பா என்ன ஸ்பெஷலா நடத்துகிற அளவுக்கு என் அப்பா கிட்ட என்ன இருக்குது? கிரேஸ் நிறைய இருக்கு. அதாவது ஆசீர்வாதம் நிறைய இருக்குது. இன்னும் கேட்டா நானே 100 பேருக்கு சாப்பாட கொடுக்கிற அளவுக்கு எனக்கு இருக்கு. நீயோ கடன் வாங்க மாட்டா, கடன் கொடுப்பேன்றதுதான் ஸ்பெஷல் கிரேஸ். கடனை வாங்கியாச்சும்
பிழைச்சிருவோம் அப்படிங்கிறது நார்மல் கிரேஸ், பொதுவான ஒரு கிருபை. அது எல்லாருக்குமே இருக்கும். சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் வருது, 4-5 மணிக்கு பிள்ளைக்கு ரிசப்ஷன், ஒன்றும் இல்லை, உடனே யார் வந்து நிப்பா? வாரவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அது எப்படியா நடக்கு, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நடக்குமா? நடந்திருக்கா? நடக்கும். ஆனா ஸ்பெஷல் கிரேஸ் எப்படி தெரியுமா? நீ கவலையே பட மாட்ட, காரியம் முன்கூட்டியே உனக்கு வாய்க்கும். அந்த சூழல்ல உனக்கு கர்த்தர் கொண்டே விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதிரி நார்மல் கிரேஸ் வேலை செய்யற இடத்துல போய் நீ அவங்களுக்கு என்ன செய்வ? ஸ்பெஷல் கிரேஸா இருக்கிறவங்க, என்ன பிள்ளைங்க என்ன பிரச்சனை? கல்யாணம் பார்த்துக்கிடு, அது வரைக்கும் கம்பீரமா நிப்பினும். நடக்கிறவன் காரியம் வரும்போது, சூழல் வரும்போது எப்படி நிற்பான்? சுருங்கி போய் நிற்பான், சொம்பின்னு. புரியுதா உங்களுக்கு? அங்க யார் வேலை செய்வானா, அங்க முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபை தான் வேலை செய்யும். அல்லது தேவனுடைய கிருபை பெற்ற ஸ்பெஷல் பீப்புள் தான் அங்க போய் வேலை செய்வாங்க. அவர்கள் மூலமாய் அந்த இடம் நிரப்பப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப புரிஞ்சுதா? இப்போ ஆதாம் வந்து பாவம் பண்ணினாலும் ஆதாமுக்கு இந்த பொதுவான கிருபை அளிக்கப்பட்டது. அவனை கொல்லணும்னு நினைக்கிறவனுக்கு 7 பழி விழுந்துரும் அப்படிங்கிறது பொதுவான கிருபை. அப்படின்னா நம்ம மேல எப்படி வேலை செய்யும்? உன்னை நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு என்ன செய்யும்? சங்குல கயர் இருக்கும். எப்படி? உன்னை தொடுகிறவன், ஹல்லேலூயா, கண்ணுக்குள்ள வச்சிருக்கிறாரு. எங்க வச்சிருக்கிறாரு? கண்ணுக்கு உள்ள. கண்மணி போல பாதுகாப்பார். அந்த கண்மணி நம்ம எப்படி பாதுகாப்போம் இல்லையா? நம்ம உடம்புல ரொம்ப கேர்ஃபுல்லா பாதுகாக்கிற இடமே என்னது? ரொம்ப ஸ்ட்ரைட்டா யுத்தம் பண்ற மாதிரி நிக்கிறது இதுதான் இல்லையா? ஆனா பாருங்க, அது சின்னதா ஒரு தூள் பொறுக்கணும், டக்குன்னு அப்படி அது வேலை செஞ்சிடும். அப்படித்தானே? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் கண்மணி போல உன்னை பாதுகாப்பேன்றாரு. அதுதான் ஸ்பெஷல் கிரேஸ், விசேஷமான கிருபை. இந்த விசேஷமான கிருபை தான் இயேசுவின் இரத்தத்தினால் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டது. இது ஆதாமுக்கு கொடுக்கப்படல பாருங்க. ஆனா ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தின் மூலமாய் கர்த்தர் சில ஸ்லாக்கியங்களை செய்து கொண்டு வந்தார். ஆனா பாவத்திலிருந்து நிரந்தரமான மீட்பை பெற்றுக்கொள்ளல யாருமே. புரிஞ்சு உங்களுக்கு? இந்த பாவத்திலிருந்து நிரந்தரமான மீட்பை இயேசுவின் இரத்தம் தான் கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. புரியுதா? திருப்பிக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 15:45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. ஸ்கிரீன்ல பாருங்க. அந்தபடியே தமிழ்ல முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆனா இங்கிலீஷ்ல கொஞ்சம் வேற மாதிரி வரும். And so it is written, the first man Adam became a living being, the last Adam. எப்படி வருது? கடைசி ஆதாம் became a life giving spirit. எப்படி வருது? தமிழ்ல கொஞ்சம் உங்களுக்கு அர்த்தம் சரியில்லை, ஆனால் ஆங்கிலத்தில் சூப்பராக வருது. த லாஸ்ட் ஆதம். அப்போ முதல் ஆதம் யாரு? பாவத்தை கொண்டு வந்து வாழ்ந்தவன். 2வது ஆதாம், அதாவது 2வது ஆதாம்னா இயேசு கிறிஸ்து, கடைசி ஆதாம். புரியுதா? இப்போ நம்ம எல்லாருமே ஒரு ஆதாம் தான். எப்படிங்க? நம்ம எல்லாருமே எங்கேருந்து வந்தோம்? ஆதாமனுடைய வித்திலிருந்து வந்தோம். இப்ப இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றதினாலே
நம்ம லாஸ்ட் ஆதாமுடைய வித்தா மாறி இருக்கிறோம். இப்ப இயேசுவின் வித்து இயேசுவின் கனியை தரும். நீ பழைய ஆதாம்னா பழைய ஆதாமுடைய நேச்சர்ஸ் ஒன்றே இருக்கும். அந்த பாவ வித்து உன் வாழ்க்கையில வேலை செய்யும். ஆனா இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டால் அவர் கடைசி ஆதாம். ஏன்னா அந்த பழைய ஆதாம முடிச்ச ஆதாம். பழைய ஆதாம்ல இருந்து வந்த அந்த பாவத்தை வெட்டி போட்டு புதிய ஆவி உள்ள மனுஷனாய் மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி புதிய தலைமுறையை கொண்டு வந்தார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் அப்படின்னா முதல் ஆதாமுடைய எல்லாம் ஒளிந்தன. 2ஆம் ஆதாம் கடைசி அத லாஸ்ட் ஆதாமுடைய சகலவற்றாலும் நீங்களும் நானும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாம புதுப்பிக்கப்பட்ட விட்டு பழையவைகள் எல்லாம் ஒளிந்து எல்லாம் இயேசுவை போல புதிதாய் மாறி. ஹல்லேலூயா. அப்போ முந்தின மாதம் இயேசுக்கு அப்புறமா ஏன் அப்படி இவர் லாஸ்ட் ஆதாமா இருந்தாருன்னா, ஃபர்ஸ்ட் ஆதாம்னால என்ன வந்தது? ஆதாம் மூலமா என்ன வந்ததுங்க? பாவம் வந்தது. 2ஆம் ஆதாமாகிய கடைசி ஆதாமாகிய இயேசுவின் மூலமா என்ன வந்தது? கிருபையும் சத்தியமும் வந்தது. என்ன வந்தது? அவர் கிருபையாகவும் சத்தியமாகவும் வந்தார். நான் முன்னாடி பேசினேன். என்ன 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 ஆதாமுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? பொதுவான கிருபை. இப்ப இயேசு மூலமா வர்றது என்னது? ஸ்பெஷல். ஏன்னா அவர்தான் கிருபையின் அடையாளமே. அவர்தான் கிருபை. அதனாலதான் ஸ்பெஷல். உன் வீட்டில் இன்னைக்கு யார் ஸ்பெஷல் கெஸ்ட்? ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் என்ன செய்வோம்? நிறைய கெஸ்ட் வருவாங்க இல்லையா? அதில் ஸ்பெஷல் கெஸ்ட்னு ஒன்று இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எழுதியிருப்பாங்க இல்லையா? சிறப்பு செய்தியாளர் ரூபன் ராஜ். பைலட்டுக்கு ஒரு சிரிப்பு தான், தனியா கவனிச்சுக்கிட்டு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே ஸ்பெஷல். ஏன்? இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் என் பாவங்களை சுமந்து தீர்த்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நான் குணமாயிருக்கிறேன். இப்ப அவருடைய வித்து எனக்குள்ள வந்து எனக்குள்ள அவருடைய கனியை தரும்படி எனக்குள் ஜீவிக்குது. ஹல்லேலூயா. அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, ஏன் 2ஆம் ஆதாம் கடைசி ஆதாமாகிய இயேசு இங்க வந்தார்னா, பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க. என்னத்துக்கு? பாவம். பாவத்தினால் உண்டான எல்லா சாபம், தரித்திரம், இல்லாமை, குறைவு, அதன் விளைவுகள் எல்லாத்தையும் அழிக்க வந்தார். பாவம் வந்தோடனே என்ன வந்தது? சாபம் ஒரு விளைவு. முள்ளும் குறுக்கும் இதெல்லாம் ஒரு விளைவுங்க. புரியுதா உங்களுக்கு? இன்னமும் பாவத்தினுடைய விளைவு இருக்குதுன்னா அது பிரச்சனை இயேசு கிட்ட இல்ல. யார்கிட்ட? என்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னும் நான் வேதனையோட இருக்கிறேன், எனக்கு கஷ்டமா இருக்குது, என்ன ஒண்ணு முடியல, பற்றுது இல்ல அப்படின்னு எங்க இருக்கீங்க? பாவத்தின் விளைவில் இருக்கிறீங்க. பாவம் உங்களுக்குள்ள வந்து விளைச்சலை கொண்டு வந்து காட்டுதுன்னு அர்த்தம். நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன். எப்படி அர்த்தம்? என்ன விளைவு? டயர்டு வராதான். அவர்கள் நடந்தாலும் ஓடினாலும் வருதா? வசனம் சொல்லுதா? சிலதக்கு அங்கோட்டு இங்கோட்டு இருக்கும். இலை இருக்கலாம், ஆனா சத்தியம் தெரிஞ்சுக்கிட்டே இல்ல. இன்னும் சொல்லுவியா டயர்டா இருக்கேன்னு?
சொன்னால் வரும். கடைசியில் இன்னும் பயங்கர டயர்டாக இருக்கு, நான் அதனால தான் சர்ச்சுக்கு வரல. நானும் அப்படியா சிஸ்டர், ஸ்தோத்திரம் கத்திரிக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம என்ன செய்கிறது, அதை எதிர்க்கிறது. எதிர்த்தோடனே ஓ இவருக்கு அங்கே என்ன தெரியும், நாங்களோ கஷ்டம் எங்களுக்கு இல்லை தெரியும், படு படு நல்ல படு கொட்டடிச்சு. കഷ്ടത്തിൻ്റെ പാനപാത്രം കർത്താവിൻ്റെ കയ്യിൽ ചേരും ചേരാത്. ഹല്ലേലൂയ. നല്ല വച്ച് ചെയ്യണം ആണ്ടവരെ. കടയിച്ചില്ല ആണ്ടവരേ ஹல்லேலூயா. பாவத்துக்கு விளைவை அழிக்கதான் இயேசு சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவத்துக்கு மன்னிப்பில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா? எத்தனை பேர் புரியுது? புரியுற கரங்களை தட்டி. இயேசு உயிரோட எழும்பினார் 3ஆம் நாள்ல. என்ன வந்து முழு உலகத்தையும் அவர் மீட்டு கொண்டார். இப்ப மீட்பு யார் கையில் இருக்கு? அப்போ நான் சொல்றேன், இயேசுகிட்ட என்ன இருக்கு? மீட்கும் பொருளாய் உடன்படிக்கை வந்துருச்சு. எப்படிங்க? இரத்தத்தை யார்கிட்ட கொடுத்தாரு? பிதாவினிடத்துல ஊத்துனாரு. ஹலோ, புரியுதா? பிதா அதை இங்கு என்னத்தில் அடைச்சாரு? பெண்ணில் அடைச்சாரு. அடைச்சு எங்க எழுதினாரு? உடன்படிக்கையாய் எழுதினார். இரத்தத்தின் உடன்படிக்கையாய் எழுதினார். இரத்தம் யாருடையது? இங்கு யாருடையது? இயேசுனுடையது. இப்போ உங்களுக்கும் எனக்கும், அதான் சாரி, உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையில ஒரு உடன்படிக்கை வந்துருச்சு. அந்த உடன்படிக்கை தான் இயேசு. இயேசு உங்களுக்காய் எனக்காய் மரித்திருக்கிறார் அப்படின்னு என்ன செய்து இல்லையா? பைபிள்ல ரோமர்ல எழுதுது, அந்த உயிலை எழுதினவன் சாகணும் இல்லையா? எப்படி சாகணும்? உயில் ஒருத்தன் எழுதிட்டான். யார் எழுதினது? இயேசு. என்ன உயில் எழுதினாரு? நீங்களும் நானும் பாவத்திலிருந்து முழுவதுமாய் விடுதலை பெற உங்களுக்கு எனக்கும் ஒரு உயில் எழுதினார். புரியுதா? அந்த உயில் எப்ப வேலைக்கு வந்துச்சுன்னா அவர் மரிச்ச உடனே வந்துருச்சு. எழுதினவன் மரிக்காம உயில் ஆபரேட் ஆகாது. புரியுதா? இப்ப இயேசு எழுதினவரே அவர்தான். அவர் நமக்காக மரித்த பிற்பாடு அந்த இரத்தத்தினால் ஆன உடன்படிக்கை வந்துருச்சு. இப்ப பாவத்திலிருந்து முழு விடுதலை வந்துருச்சு. இப்ப பாருங்களேன், உங்க பேர்ல ஒரு சொத்து இயேசுலயே உங்க அப்பா எழுதியிருக்கிறார். எப்படி? என்னுடைய மரணத்துக்கு பிற்பாடு மார்த்தாண்டத்தில் இருக்கிற பம்மன் தொடங்கி நாகர்கோவில் சுங்காங்கடை வரைக்கும் வலது பக்கமாக இருக்கிற 400 அடி வீதிக்கு 25 கிலோமீட்டர் தூரத்துக்கு என்னுடைய பிள்ளையின் பேர் எழுதியிருக்கிறேன். நான் மரித்த பிற்பாடு அது எனக்கு வரும்னு எழுதியிருக்கு. உயில படிச்சிட்டீங்க. அப்பம் மரிப்பாருன்னு பார்த்தா அப்பம் மரிக்கல. எப்படி இருக்கும்? இப்போ விஜயா சிஸ்டர் இருக்காங்க. அவள் பெரியப்பா பொண்ணு, வைலட் வந்து சித்தப்பா பொண்ணுன்னு வைங்க. பம்மத்துலேருந்து சுங்காங்கடை வரைக்கும் இடது பக்கம் விஜயாவுக்கும் வலது பக்கம் வைலட்டுக்கும் 2 குடும்பத்தில் பெரியப்பனுக்கு ஒரு பொண்ணு, சித்தப்பனுக்கு ஒரு பொண்ணு. பெரியப்பனும் சாகலை, சித்தப்பனும் சாகலைன்னு வைங்க. அப்போ ஏதோ பண்ணி எடுத்து பெரியப்பன் விஜயாவுக்கு போச்சு. இடது வாக்கு ஃபுல்லாக விஜயா ஒரே பில்டிங் கட்டுன்னா அதை நாங்கள் பயங்கர கோலாகாலம் தான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வைலட்டுக்கு
உனக்கு ஃபுல்லாக அகட்டுச்சா? எப்படி? உனக்கு ஃபுல்லாக அகட்டுச்சா? ஓ, என்ன பேரில் எழுதிச்சு. அப்பா செத்த உடனே எனக்கு நான் ஒன்று வந்துச்சு. உனக்கு இன்னும் கிட்டல இல்லையா? எப்படி? உனக்கு இன்னும் கிட்டல இல்லை அப்படின்னு அர்த்தம் என்ன? அப்பா இன்னும் ஜாவல் இல்லை அர்த்தம். அப்படித்தானே? புரியுதில்ல? இப்போ சொல்லுங்க, ஏன் அப்பன் எனக்காய் மரித்திருக்கிறார். அவர் என் பேரில் எழுதின எல்லா உடன்படிக்கையும் என் பேர்ல வந்திருக்குது. நான் ஃபெய்த் ஃபேமிலி சபையில் போய் கையெழுத்து மட்டும் போடணும். 5-6 வாட்டி போயிருக்கேன். கண்ணு தெரியாது, தூர பார்வையாகும், ஒழுங்கா கையெழுத்துட தெரியல. இனி ஒரு கண்ணாடி வாண்டி போடணும். எப்படி? என்னத்தை வாண்டி போடுதியோ இல்லையோ, கையெழுத்த போட்டுக்கோ. By Jesus, yes, I agree. All the terms and condition, I agree. There is no condition, all the terms. Hallelujah. கண்டிஷனே கிடையாது. அன்கண்டிஷனல் லவ்ல உன் மேல அவர் எழுதினது முழு பூமிக்கும், பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் உள்ள சகலவற்றின் மேலும் உனக்கும் எனக்கும் தேவன் அதிகாரம் தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை எழுதினது அவருடைய இரத்தத்தினாலான உடன்படிக்கை. Hallelujah. If you want, you can agree and shut up. Hallelujah. வேணும்னா நீ கையெழுத்த போட்டு எடுத்துக்கோ, இல்லைன்னா வந்திருந்து தூங்கிக்கோ. ஏன்னா நான் போன வரனா சொன்னேன், அதுக்கு முந்தின வர சொன்னான்னு தெரியல. இனி சத்தியத்தை கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம் ஜெபம் பண்ண போறேன்னு சொன்னேன். அப்படித்தானே? அது என்ன நியாயம்? அது என்ன நியாயம்? சபைக்கு வரலன்னா 1000 ரூபா கொடுத்து முடிஞ்சா இனி அடுத்த பொங்கலுக்கு தான் கிட்டுனா வகை. எப்படி இருக்கும்? 1000 ரூபாய்க்கே திடுக்கிடும் தகவலா இருக்கும். உனக்கு மண்டபம் இருதயமே வெடிச்சிடும். 1000 ரூபா போச்சா? 4 மணியோட முடிஞ்சது. நான் மாமியை வீட்டில் 1 வாரம் கடந்துட்டேன். பார்த்துக்கா, கடந்துக்கா. அந்த 1 வருஷம் என்ன செய்யாது? ஒன்றும் பொங்க முடியாது. ஹல்லேலூயா. ஏற்றுக்கொண்ட உனக்கு அவர் ஏற்கனவே போட்டபடினாலே, கையெழுத்தை போட்டிருக்கிறபடினாலே, நீ ஒரு பிளாங்க் செக், சாரி, உனக்கு பேர்ல ஒரு ஆள் செக் போட்டு தருதுன்னா அந்த ஆள் செத்தே போனாலும் என்னது? உனக்கு இன்னைக்கு செக் எழுதி தரான். இன்னைக்கு செக்கு எழுதி தந்தாச்சு. எத்தனை கோடி ரூபாய்க்கு? 1000 கோடி ரூபாய் சொத்து எழுதியாச்சு. சொத்து இல்லைங்க, பணம் இல்லையா? இப்போ நானே போட்டு தரேன்னு வைங்க, கையெழுத்து போட்டு வயலட்டு கொடுத்தாச்சு. வாங்கி போய் 1-2 மணி நேரத்தில் செத்து போயிட்டேன். இவங்க மறுநாளை கொண்டு போடுறாங்க. கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்குமா கிடைக்காதா? நமக்கு இந்த செக்கு என்ன? செக் எதுக்கு? செக் பவுன்ஸ் ஆச்சு. செக் என்னத்துக்கு பவுன்ஸ் ஆகுது? அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கல்ல, பலசர கடையில அக்கௌண்ட் இல்லை, பேங்க்ல போய் நான் அக்கௌண்ட் வைக்கிறது அவ்வளவு ஈத்தலப்பனானா அப்படின்ற மாதிரி இருக்குது உங்க மூஞ்சி எல்லாம். அக்கௌண்டே இல்லை, அக்கௌண்டே இல்லைன்றது. பேங்க்ல எனக்கு அக்கௌண்டே இல்லை. எல்லாருக்கும் இருக்கும் இல்லை? இப்போ எல்லாருக்கும் 1000 ரூபா ஒன்று இல்லை. கத்தாவே, 1000 ரூபா செஞ்ச வேலையை பாருங்கடாடே. ஹல்லேலூயா. கத்த நல்ல வளர்ச்சி வந்திருக்கு. கத்த தேசத்தை ஆசீர்வதித்திருக்கிற. கவனிங்க. இப்போ நான் சத்தே போனாலும் உங்களுக்கு அந்த பணம் வந்துடும். ஏன்? நான் கையெழுத்து போட்டுட்டேன். இயேசு கையெழுத்து போட்டு போயிட்டாருங்க. 2000 வருஷம் தாண்டிடுச்சு. நமக்கு தேவன் உடன்படிக்கையை செஞ்சு கொடுத்துட்டாருங்க. இன்னும் நம்ம போய் என்ன செய்யல? பேங்க்ல போய் மாத்தல. இன்னும் நான் அதை ஏற்று கொள்ளல. அதுதான் எனக்கு பிரச்சனை.
கடைசி ஆதாமாய் அவர் எனக்காய் எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு போயிட்டார். நீ எவ்வளவு வேணா எடுத்துக்கோ, அன்லிமிட்டட் பிளாங்க் செக். எப்படிங்க? பிளாங்க் செக். 1 பேதுரு எடுங்க, 1ஆம் அதிகாரம் 2லிருந்து வாசிங்க. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்த தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. பரதேசின்னா என்ன? யாருக்கு எழுதியிருக்கு? பிதாவாகிய சிசுபோதும் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி ஆவியானுடைய பரிசுத்தமாகுதலினாலே கீழ்ப்படுதலுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. பரதேசின்னா யாரு? புறம்போக்கா? நம்ம அப்படியே நினைக்கிறோம் பரதேசின்றது. இந்த பரதேசி இல்லை, நீங்க நினைக்கிற பரதேசி இல்லை. பரதேசின்னா என்ன சொல்லுவாங்க? இடம்பெயர்ந்து போகிறவங்க, அவங்கள தானே இல்லையா? அவங்கள தான் சொல்லுவாங்க இந்த டிவோட்டிஸ், பக்தசாரிகள், பாதசாரிகள், அவெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதான் இங்கே பாருங்க, இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசினா யாரு? நம்ம தான். யாரு? நம்ம தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. இப்போ நீ அங்கே போனா நீங்க போயிருவீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உத்தரப்பிரதேசத்தில் நீ ஊழியத்துக்கு போவீங்களா? ஆண்டவர் சொன்னா என்ன செய்யணும்? போகணும். தான் போகிற திசை என்னதுன்னு அவனுக்கு தெரியாமல் இருந்தது. பரதேசியாய் புறப்பட்டு போனானா. யாரு? யாரு? ஆபிரகாம் இல்லையா? அதே போல பரதேசிய நமக்கு அட்ரஸே இல்லை, முகவரியே இல்லாமல் இருந்தோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் முகவரி இல்லாதவங்க. இப்போ ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அந்த தெரிந்து கொள்ளப்படுதலுக்கு ஏற்ற பரதேசியா இருந்த நமக்கு அவர் எழுதுகிறது பாருங்க, ரத்தம் தெளிக்கப்படுதலும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறது கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருக கடவுது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். எப்படி ஜனிப்பித்தாரு? இயேசு கடைசி ஆதாமாய் பாவத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு? முற்றுப்புள்ளி வச்சிட்டார். இப்ப என்னது? முழு பாவமும் களைந்து போடப்பட்டிருக்குது. அதனால என்ன வந்துச்சுன்னா, மரித்தோலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான ஜீவனுள்ள நம்பிக்கை, வாடாதமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். இயேசு கிறிஸ்து மூலமா நீங்களும் நானும் என்ன செஞ்சிருக்கிறோம்? மறுபடியும் பிறந்திருக்கிறோம். எதுக்கு? வாடி போக அல்ல, மாசற்றதா இருக்க, குறைவில்லாம இருக்கிறது. மாசற்றனா நம்ம அழுக்காகாம இருக்கிற. ஹல்லேலூயா. புரியுதா? இந்த வாகனத்தை விடுவாங்க, மாசு கட்டுப்பாட்டு அறை என்ன பார்த்துருக்கீங்களா? இந்த சைடு ஒண்ணுமே தெரியல. எத்தனை பேர் கார் வச்சிருக்கீங்க? என்ன காரை கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இது எல்லாரும் ஆளுக்கு ஒரு கார் வச்சுக்கணும். ஆம்பளைங்க வைக்கிறா இல்லை, ஆனால் நீங்கள் வச்சுக்கணும். புரிஞ்சுதா? ஆமாம், அப்போ தான் இதெல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. பெண்கள் இப்படி, ஆண்கள் இப்படின்லாம் ஆண்டவர் வைக்கல. என்ன அப்படிலாம் கிடையாது. என்ன அடுத்த ரவுண்டு அதுதான் பிரசங்கம். ஹல்லேலூயா. திருமண வாழ்க்கையை பற்றி தான் இனி பேச போகிறேன். அடுத்து விசுவாசிக்கிறேன், பார்ப்போம். கர்த்தர் கொடுத்தா பேசலாம். ஹல்லேலூயா. பாருங்களேன், ஜீவனோட நம்பிக்கை உண்டாகும். நம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி தம்மை மறுபடியும்
நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஹல்லேலூயா. எபேசியர் 1 திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியர் 1 நீங்கள் படிக்க வேண்டாம், 19 கடைசி வரைக்கும் நான் படிக்கிறேன் பாருங்க. எபேசியர் 1:19 தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையையும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாய் அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தந்தருளினார். யாரு தந்தது? அபா ஃபாதர் யாரை கொடுத்தாரு? பிதாவாகிய தேவன் யாரை கொடுத்தாரு? இயேசுவை உங்களுக்காய் எனக்காய் கொடுத்து இரத்தத்தை சிந்தி நம்மளை விட்டு பிரிந்திருந்த எல்லாத்தையும் அவருடைய பலத்த சத்துவத்தின்படி எழுப்பி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவதற்கு எல்லா அதிகாரங்களையும் துரத்தனங்களையும் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி சத்துருவை அவருடைய மொத்த வேஷத்தை கிழிச்சு அவருடைய அதிகாரத்தை அவன்கிட்ட பிடுங்கி மொத்தமா எடுத்து யார் வச்சிருக்கா? இயேசு வச்சிருக்கார். யார் வச்சிருக்கா? அப்ப நீ யார்கிட்ட கேட்கணும்? எப்படி கேட்ப? ஆண்டவரே, இப்படி ஒரு பெரிய பலத்த சத்துவத்தின் மூலமா இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்க எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமா இருக்கிறீல்லவா? என் பேர்ல எல்லாத்தையும் எழுதியிருக்கிறீங்களா? எல்லாவற்றையும் சொல்லுங்க. என்னுடைய எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான சரீரமாய் இருக்கிற என் வாழ்க்கைக்கு நீரே தலையா இருக்கிறீங்க. நீரே கையில போட்டுட்டீங்க. நீரே எனக்கு தலைவரா இருக்கிறீங்க. எனக்கு அந்நிய தேவர்கள் இல்ல. இந்த மனுஷன் என்ன காப்பாற்றுவா, அந்த தெய்வம் என்ன காப்பாற்று, இவன் என்ன காப்பாத்துவா, புருஷன் என்ன காப்பாற்றுவா, ஐயோ மனைவி என்ன எப்படியாவது காப்பாற்றிடுவா. இல்ல 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 இல்ல. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான சரீரமாகிய இந்த சரீரத்துக்கு என் தேவன் தலையா இருக்கிறார். இயேசு தலையா இருக்கிறார். இயேசு எனக்கு தலையா இருக்கிறபடினாலே நான் எல்லாவற்றாலும் நிரம்புவேன். எல்லாம் நிரம்பும். ஒன்று கூட காலியா இருக்காது. என் வாழ்க்கையில நான் ஒன்றுக்கும் குறைவில்லாமல் எல்லாவற்றையும் நான் நிரப்பும்படி கர்த்தர் எனக்காய் முழு ரத்தத்தையும் சிந்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லைன்றது ஒரு பாவம். பாருங்க எப்படி இல்லைங்கிறது பாவம், குறைவுங்கிறது பாவம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இல்லைன்றப்போ இல்லைன்னு சொல்லாத. பலவீனன் தன்னை பலவான்னு சொல்லு. அந்த சின்ன செகண்ட்ல கூட பிசாசுக்கு மகிமை போய் சேரக்கூடாது. அந்த ஒரு நாள் கேப்ல கூட சத்துருக்கு மகிமை போய் சேர்ந்துடக்கூடாது. அதனாலதான் பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவான். வியாதி உள்ளவன் வியாதி என்ன வியாதி இருக்கு இல்லையா, பின்ன என்ன இப்படியா சொல்லக்கூடாது. அப்படின்னா நீ தேவன் அங்க மகிமை இழந்து போகிறார் என்ன அர்த்தம். ஹல்லேலூயா. இப்ப பாருங்களேன், இவ்வளவு கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஒரு பாவம் நிறைஞ்ச மனுஷன் எப்படி இருப்பான்? எப்படி ஒரு பாவம்னா என்ன? கொலை செய்யறது களவு செய்யறது மட்டும் இல்லைங்க, வாக்கு தத்தத்தை அவன் வாழ்க்கையில அனுபவிக்காம இருக்கிறது தான் பாவம்.
இயேசுவை அனுபவிக்கலைனாலே அதான் பாவம். எனது இயேசுவை அனுபவிக்கலை நான் தான் பாவம். இப்போ பாருங்களேன், எனக்கிட்ட இல்லைன்றது ஒருவேளை உண்மையாக இருக்கலாம், ஆனால் அது எனக்கு அது சத்தியம் இல்லை. என்கிட்ட இல்லை, எது பணம் இல்லையா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று எனக்கு இல்லையா இருக்கலாம், ஆனால் அது உண்மையாக இருக்கலாம், ஆனால் அது சத்தியம் இல்லை. சத்தியம் என்னது? இயேசு எனக்காய் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும்படி எனக்காய் என் வாழ்க்கையில் அவரே தலையாடுகிறார். எனக்கு மேல தலை ஒருத்தனும் கிடையாது, நானும் தலை கிடையாது. என் வாழ்க்கையில் அவர் தான் தலை. என் குடும்பத்துக்கு அவர் தலை, என் கணவனுக்கு அவன் தலை, என் மனைவிக்கு அவர் தலை, என் பிள்ளைகளுக்கும் அவர் தான் தலை, என் தொழிலுக்கு அவர் தான் தலை, என் கையின் பிரயாசத்துக்கு அவர் தான் தலை, என் எதிர்கால திட்டம் எல்லாவற்றுக்கும் அவர் தான் தலை. ஏன்னா அவர் தான் அந்த திட்டமே, மாற்றமே கிடையாது. ஆகையினாலே நான் குறைவை பேசவே மாட்டேன், நான் குறைவை காண்பதே இல்லையே. காணாததை போய் காண்ற மாதிரி நான் எப்படி சொல்லுவேன்? இல்லாததை கூட இருக்கிறதா சொல்லுன்றாரு ஆண்டவர். வெட்கப்படுத்தும்படி நம்ம சொல்லல, ஏன்னா இருக்கு, அதனாலதான் இல்லாதவைகளை இருக்கிறவளாய் அழைச்சுக்கோ. ஹல்லேலூயா. எஸ், பாருங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. வாசிக்கிறேன் 5ல இருந்து நான் வாசிக்கிறேன், நீங்க வாசிக்க வேண்டாம். ஏசாயா 1:5 இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும், அதிகமாய் விலகி போகிறீர்களே. பாருங்க, ஒருத்தன் பாவ மனுஷன் எப்படி இருப்பான்றத தேவனே வர்ணித்து சொல்றார் தீர்க்கதரிசி மூலமா. ஒரு பாவ மனுஷன் பாருங்க, அதிகமாய் விலை போகிறீர்களே. எப்ப யார் கேட்டாலும் என்னது, யார் எதுக்கு கூப்பிட்டாலும் போறது சும்மா இல்லையா, எல்லாத்துக்கும் விலை போறீங்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயம் எல்லாம் பலட்சியமாய் இருக்கிறதே. உள்ளங்கால்கள் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அதிலே சுகமே இல்லையே. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமுமாய் உள்ளது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்குது. ஒரு புண்ணு எப்படி இருக்குமோ, சீலெல்லாம் எடுக்காம அதுக்கு மருந்து வைக்காம அதை கட்டாம இருக்கிற மாதிரியே இருக்குது. பாருங்க, ஒரு பாவ மனுஷன் எப்படி இருக்கிறான்னு பாருங்க. உங்கள் தேசம் பாழா இருக்கிறது. பாருங்க, ஒரு பாவ மனுஷனால என்ன ஆகுதான்? ஒரு தேசமே பாழா இருக்குதான். உங்கள் பட்டணங்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது. உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பதாய் பட்சிக்கிறார்கள். அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பால் தேசம் போல இருக்கிறது. பாவத்தை இப்படி சுட்டி காட்டுறாரு பாருங்க. இயேசு இப்படிதான் தொங்கினார். ஒரு பாவ மனுஷன் எப்படி இருக்கிறான்? சீழு வடிஞ்சு இல்லையா, அது சரியா கட்டாம, அதுக்கு புண்ணுக்கு மருந்து வைக்காம, அந்த அவன் ஊருக்கு போனால் 2 சைடும் ஃபுல்லாக அந்த பச்சையே இல்லை, எல்லாம் காஞ்சு கரிஞ்சு போயிருக்குதுன்னு வைங்களேன். ஒரு சபிக்கப்பட்ட தேசம். அவன் இருக்கிற தேசம் ஒரு சபிக்கப்பட்டிருக்குது. அவன் வீடு, அவன் சூழல், அவன் சரீரம் எல்லாமே ஒரு அலங்கோலமாக இருக்குதுன்னு வைங்களேன் இல்லையா. அப்போ இந்த பாவத்தை சுமந்தவர் எப்படி இருந்திருப்பாரு? எப்படி? இந்த பாவத்தை தானே சுமக்கணும், இந்த அலங்கோலமான இதை தானே சுமக்கணும். அவர் எப்படி இருந்திருப்பாரு? அப்படித்தானே இருந்திருக்கணும். அப்படித்தானே பார்க்கலாம். திருப்பிக் கொள்ளுங்களா. ஏசாயா 52:14 மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தகீடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். இங்க பாருங்களேன், இது தமிழில் கொஞ்சம் 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 இதாக இருக்குது. தமிழில் கொஞ்சம் அதனுடைய அர்த்தம் கொஞ்சம் அப்படி பாருங்க. மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தகேடு அடைந்தபடியினால் அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். இங்கிலீஷில் பாருங்களேன், இது மெசேஜ் வெர்ஷன், 2 வெர்ஷனில் இருக்குது. ஒன்று ஈஸி வெர்ஷன், இன்னொன்று வந்து மெசேஜ் வெர்ஷன். மெசேஜ் வெர்ஷனில் பாருங்கள். பட் they didn't begin that way at first. Everyone was appalled. He didn't even look
human, a ruined face, disfigured, past recognition. இந்த ரியூண்டுன்னா கொடூரமானது பாருங்க. ரூயண்டுன்னா கொடூரமான ஃபேஸ், கொடூரமானது. அது ஒரு மனுஷ ரூபமே இல்லை. அதாவது ஒரு மனுஷ ரூபமே அவருக்கு கிடையாது. அந்த ஃபிகரே இல்லை. அது மனுஷனா இல்லை வேறு எது தொங்குது? இப்போ பாருங்களேன், உன்னை கட்டி தொங்க விட்ருக்காங்க, ஒரு மனுஷனை கட்டி தொங்க விட்ருக்காங்க. கை இருக்கு, கால் இருக்கு, மொத்தமாக சுருட்டி கட்டி விட்டால் தெரியாது. ஆனால் கால் கையெல்லாம் நீளமாக இருக்குது. அப்போ அவருடைய பாடி ஒரு மனுஷ ரூபமாக இல்லையா? இப்போ ஒரு மனுஷனை எப்படி பார்ப்போம்? கையை விரித்து காலை எப்படி அசைச்சா, ஆமாம் இல்லை 2 கால் 2 கை இருக்குது, மனுஷன் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் இல்லாமல் அவர் கரெக்டாக தான் நிற்கிறாரு, இப்படியெல்லாம் இல்லை. இப்படி விரிச்சிட்டு நிற்கும் போது அவர் மனுஷ ரூபமே இல்லையா? As many were astonished at you, his appearance was a murder beyond humans semblance, and is from beyond that the children of mankind. பாருங்களேன், ஒரு அந்த 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 ரூபமே இல்லை. அந்த 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 அதை ஒரு மனுஷனா பார்க்கவே முடியலையா? சீல் பிதுக்காத புண்ணு, காயத்துக்கு மருந்தே இல்லாத இருக்கிற ஒரு புண்ணு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி. ஹல்லேலூயா. அப்படி அவர் தொங்கினாராம். ஏன் அப்படி தொங்கினார்னா, ஒரு பாவ மனுஷனுடைய உள்ளம், வாழ்க்கை அப்படித்தான். எப்படிங்க? தேவன் வைத்திருக்கிற நன்மையை அனுபவிக்காம உலகத்தில் போய் நான் இதை செஞ்சிருவேன், இதை ஜெயிச்சிருவேன், நான் அதை பண்ணிடுவேன், இதில் ஜெயிச்சிருவேன் அப்படின்னும் போது அவன் நிச்சயமா அப்படிதான் இருக்கிறான். அவ்வளவு அந்த கேடுங்க. ஒரு பாவ மனுஷன் அவ்வளோ அந்த கேடா இருக்கான். நீங்கள் நான் சொல்லட்டுமா, நேற்றுக்கு ஒரு டாக்டர் வந்து ஒரு இந்த இரத்த குழாய் இருக்கு இல்லையா, இரத்த குழாயை விளக்குறார். ஒரு 4 சைஸ் இரத்த குழாய்ங்க. ஒரு இரத்த குழாய் தான், அது 4 டைப்பில் அதை சொல்கிறார். கோபப்படும் போது அது எப்படி இருக்குது, சந்தோஷமாக இருக்கும்போது அந்த இரத்த குழாயில் இரத்த ஓட்டம் எப்படி இருக்கு, கோபப்படும் போது அந்த இரத்த குழாய் என்னவா மாறுது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சே, கோபப்படும் போது உள்ள நெய் எல்லாம் யாரு நிரம்புது. புரியுதா? டென்ஷன், ரொம்ப டென்ஷனா இருக்கிறேன், பிஸி பிஜி. நீ பிஸியா இருந்தா அவருக்காக இரு, வேற எதுக்காக இருக்காத. நீ ஏமாற்றப்படுவ. நான் கர்த்தருக்காக இதை செய்கிறேன். I'm busy with God. நம் தேவனுடைய பர்பஸ்க்குள்ள இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவனே இருந்து செயலாற்றுவார். தேவையில்ல டென்ஷன் கிடையாது, வீப்பு ஏறாது. அப்போ டென்ஷன் ஆகும்போது, வீப்பு ஏறும்போது, கோபப்படும் போது, இப்ப எல்லாம் இரத்த குழாயில் எல்லாம் மாற்றம் வருது பாருங்க. அப்போ ஒரு மனுஷன் தேவன் சொன்னதை அனுபவிக்காம அவனுடைய வாழ்க்கை பாருங்க மொத்தமா டிஸ்பங்க்ஷன் ஆகுது. அவன் சரீரமே டிஸ்பங்க்ஷன் ஆகுது. அப்படி நம்ம ஆத்மா இதெல்லாம் முன்ன ஆயுதான், லாஸ்ட்ல தான் சரீரம். அவன் ஆத்மா செத்த பிறகுதான் அவன் சரீரம் சாகும். ஹல்லேலூயா. தேவன் சொன்னதை நீங்க அனுபவிக்காத இருக்க வரைக்கும் ஆத்மாவுக்கு சாவுதான். ஹல்லேலூயா. ஆத்மா செத்து தான் இருக்குங்க. வியாதி ஏன் வருது? டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க? வியாதி ஏன் வருதுன்னு சொல்றாங்க? கடைசியில் சொல்லி விடுவணும்.
சந்தோஷமா இருங்க. அதான் மேட்ரு. புரியுதா? எல்லாமே துக்கத்தினால வர்றதாங்க வியாதி, பிரச்சனை. அதான் துக்கம் சந்தோஷம் ஆடுறது சும்மா சாத்தியப்படாதுங்க. இப்ப நீங்க ஒரு துக்கத்துல ஒரு ஆள் வராது, சந்தோஷமா இருங்க அப்படின்னா கல்லு கடகா தூக்கி மண்டல அடிக்கன்னு பார்ப்பான். இப்ப சிலர் என்னையே அப்படி பார்ப்பாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், போட்டோக்கு போஸ் கொடுக்கறதுங்கிற மாதிரி. அப்ப மூஞ்சி அப்படித்தான் இருக்கும் பாருங்க. கர்த்தர் உங்களை வாழ வைக்கிறார். பார்த்தா திரும்ப அப்படிதான் இருக்கு. நீ பொய்யா சிரிக்கிறியா நீ உண்மையா சிரிக்கிறியான்னு உன் ஆத்துமாவுக்கு தெரியும். உன் ஆத்துமா உடனே ஆமால இவன் பொய்யாய் சிரிக்கிறான், அப்ப நம்மளும் பொய்யா இருப்போம், அந்த சரீரத்தை பொய்யா வாழும். புரியுதா உங்களுக்கு? ஆமா. ஒரு பத்திரிக்கையில் ஒரு 2 days முன்னாடி பார்த்தேன். இந்தியாவில் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இந்தியாவில் பீகாரில் 100 வயசு தாண்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? பீகாரில் எத்தனை பேர் இருக்காங்க? இந்தியாவிலே அதிகமாக 100 வயது தாண்டவங்க எங்கே இருக்கிறாங்களாம்? பீகாரில் இருக்காங்களாம். எத்தனை பேர் தெரியுமா? 14 லட்சத்தி சில்லற பேர். எத்தனை பேர் இருக்காங்க? 120 வயசு தாண்டினவங்க 1.5 லட்சமா என்னங்கணும். எத்தனை பேர்? அதில் 120 தாண்டுறவங்க எத்தனை பேர்? இனி ஒரு விசுவாசிக்க கணக்கு எடுக்கணும். பலத்தின் மிகுதியால் 70 80 நீ அங்க போய் குத்தி இருந்து கேட்டானா நீ அப்படி சாவுவ. அவியவை 70 சொன்னா நீ ஒரு கண்டிப்பா ஒரு 50 தாண்டாது. ஹல்லேலூயா. நான் அதனாலதான் எப்படி சொல்லுவேன், 5000 10,000 சொல்றது. நம்புறவன் நம்பிக்கோ, விசுவாசிக்கிறவன் பெற்றுக்கோ. ஆண்டவர் லிமிட் எல்லாம் வைக்கல. எனக்கு இதுதான் அப்படின்னு நீ முடிவு பண்ணா அவ்வளவுதான். உன்னை காப்பாற்ற யாருக்குமே முடியாது. உங்களை காப்பாற்ற யாருக்கு முடியும் தெரியுமா? உங்களுக்கு தான். ஆரம்பத்தில் சொன்னா இல்லையா, சூழல்ல பிரச்சனை, வசனம் இல்லை பிரச்சனை, நான் தான் பிரச்சனை. சூழல் அது மாறிட்டே இருக்கும், ஒவ்வொரு நாளும் அதன் விளைவை காட்டிகிட்டே இருக்கும். வசனம் மாறாம அப்படியே இருக்கும். நீ என்ன பேசுற? சூழலை பத்தி பேசுறியா, வசனத்தை பற்றி பேசுறியா, அல்லது சூழல் இவ்வளவுதான் என்ன நோண்டும், இதுக்கு மேல நோண்டாதுன்னு பேசுறியா, நோண்டுனாலும் இவ்வளவுதான் நோண்டுன்னு பேசுறியா? வசனத்தை கண்டுக்காம சூழலை எதிர்க்கிற ஒரே சக்தி வசனத்துக்கிட்ட தான் இருக்குது, வார்த்தைகிட்ட தான் இருக்குது. நீ வார்த்தைய பேசுனேன்னா வார்த்தையின்படி பெற்றுக்கொள்ளு. இல்ல உன் விருப்பத்தின்படி பேசுனேன்னா உன் விருப்பத்தின்படி தான் பேசுவேன். வார்த்தையை விரும்புறேன்னா வார்த்தையின்படி முழுமையா பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. 100 வயதுல என்ன செய்வீங்க? புஷ்டியும் பசுமையும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கு. முதிர் வயதிலும் புஷ்டியும் பசுமையா, கனிதந்து புஷ்டியும் பசுமையமாய் இருப்பாய். அல்லேலூயா. சாக போற வழியில பாஸ்டரை ஒன்று பார்த்துக்கிடுங்க அப்படி நீ சொன்னாலும் நான் அதை பார்க்க முடியாது, சத்தியத்தை தான் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. வயசானவங்க சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு நல்ல ஆபிரகாம் ஸ்ட்ராங்கா இருந்தான், சாரா கலவியா இருந்தா. ஆகாருக்கு பிள்ளை வந்த உடனே இவளுக்கு எங்கண்டு இளம வந்துன்னே தெரியாது, தெரியுமா? திடீர்னு வரும். ஹல்லேலூயா. உங்க புருஷன் நான் 180 வயசு வரைக்கும் இருக்க போறேன்னு சொன்னா கவனமா இருங்க. சாப்பிடும் போது நீங்க இன்னொரு ஆளை சாப்பிட வச்சுட்டு இல்ல,
புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரியாத கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த பொம்பளைங்களுக்கு ஒரு குசும்பு இருக்கு. எப்படி குசும்பு? எப்படி? என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான்ற குசும்பு இருக்கு பார்த்துங்களேன். அது நல்லது தான். அதை நீங்கள் பொசஸையோ பாசிட்டிவோன்னு ஏதோ சொல்லுங்க. ஆனால் பொசஸ் யுவர் பொசஷன். உங்கள் பொசஷன் இங்கே இல்லை. பொசஸ் யுவர் பொசஷன். அவர் தான் உங்கள் பொசஷன். அவரை பொசஸ் பண்ணுங்க. உங்க புருஷனை பொசஸ் பண்ண வரல. நீங்க உங்க மனைவியாத கர்த்தரை ஆதாயமாய் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது உன்னோடு இருக்கிறதெல்லாம் ஜீவனோடு எழும்பும். உன் கூட இருக்கிறதெல்லாம் பிழைக்கும். ஏன்னா உடன்படிக்கை அப்படி. ஹல்லேலூயா. பிரச்சனை வரும்போது மாப்பிள்ளையை விட்டு கொடுக்கிறது. பின்ன எப்படி உடன்படிக்கை வேலை செய்யும்? தேவையில்லாம மட்டும் நாங்க 2 பேரும் ஒரே சரீரம், தேவையில்லாத அப்புறம் ஒரே அப்படி பேசாத. மாப்பிள்ளை 1000 தப்பு பண்ணாலும் அது என் ரத்தம். எனக்குள்ள இருக்கிறவர் அவருக்குள்ளும் இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிறவர் அவரையும் பலப்படுத்துவார். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நெல்லு அப்புறம் அந்த குசும்பு பொறாம எல்லாம் வராது. ஹல்லேலூயா. நம்ம தேவன் உடன்படிக்கையின் தேவனுங்க. அடுத்தவன் எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. என் தேவன் எனக்கு எப்படி இருக்கிறான்னு பாருங்க. அதான் மேட்ருங்க. ஹல்லேலூயா. சூப்பர். எபேசியர் 1ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இவருக்குள்னா எவருக்குள்? படிங்க வசந்த படிங்க. ஆமா ஆமா. இவர் என்ன? எவரு? இவருடைய இரத்தத்தினாலே. இவருன்னா இயேசு. இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாக மீட்பு இவருக்குள்ள யாரு? இயேசுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் பாருங்க. கிருபைனா தயவு. இயேசு தயவு தாட்சண்யத்தோடு வந்தார். உன் பாவங்களை அழிக்கிற சக்தியா வந்தாரு. உன் பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வந்தாரு. உன் தரித்திரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வந்தாரு. அந்த கிருபையின் ஐஸ்வர்யம், அந்த கிருபையின் ஐஸ்வர்யம்னா, இப்ப நம்ம ஆர்பிஐ பேங்க் இருக்குன்னு வைங்களேன். ஆர்பிஐ பேங்க் இருக்குல்ல, இப்ப நம்ம லோக்கல்ல இருக்கிற ஐஓபி பேங்குக்கு ஐஸ்வர்யம் எது? ஆர்பிஐ இல்லையா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இல்லையா? அந்த ஐஸ்வர்யத்தின் படிதான் இவன் நமக்கு லோன் கொடுப்பான். இல்லைன்னா லோன் எத்தனை பைசா கொடுப்பான்? இப்போ ஆர்பிஐ சொல்லுது வாரி வழங்குங்கள் அப்படின்னு இவன் என்ன செய்வான்? 0.0% நமக்கு தருவான். அப்படித்தானே? இல்லைன்னா சொல்லுவான் தலையில வாரி அடிப்பான். பேசுறது 10% இருக்கும், கூட்டி கழிச்சு பார்த்தா 40 பைசாயா இருக்கும். லோன் எடுக்கல, அதனால தெரியாது. புரியுதா? இப்போ ஆர்பிஐ சொல்லுது எல்லாருக்கும் லோனை கொடு. நான் 1% எனக்கு 1% கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னா 0.1% கொடுக்கறதா போதும்னா இவன் என்ன செய்வான்? கூட 1% கூட வைப்பான். இல்லைன்னா ஒரு லிமிட், இதுக்கு மேல நீ கொடுக்க கூடாது, வட்டி வாங்க கூடாதுன்னா ஆர்பிஐ தீர்மானிச்சுன்னா அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு அன்லிமிட்டெட். அவருடைய கிருபை ஐஸ்வர்யம் எப்படி தெரியுமா? ஓண்ட வட்டியெல்லாம் வாங்காது, வாரி கொடுக்கும். அந்த வாரி கொடுக்கிற அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய இரத்தத்தினால் எனக்கு பாவத்துக்கு முழுவதுமான மன்னிப்பு உண்டாயிருக்கு. இனி பாவத்தினால் உண்டான விளைவுக்கும் பாவத்துக்கும் தேவன் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். சிஸ்டர் ஆதாம் பாவத்தின் விளைவை கேட்ட உடனே பயந்தான். இது அவ்வளவு தாங்க முடியலன்னு சொன்னானா இல்லையா? ஆதாம் என்ன சொன்னா? இது பயங்கரமா இருக்குது அப்படி சொன்னானா?
விளைவு பயங்கரம். சாபம் மேட்டர் இல்லைங்க, முள்ளுன்னு சொல்லலாம். ஆனா முள்ளு அடிச்சு காலில் ஏறும்போது தான் அதுக்கு விளைவு தான் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்குள்ள சப்ஜெக்டே தான். பாவம் வந்து அதன் விளைவு ஒன்று வரும். பாவத்தின் விளைச்சல் என்னெல்லாம், விளைவு என்னெல்லாம்? சாபம், தரித்திரம், இல்லாமை, குறைவு, வியாதி, கேடு, சகல கேடுகளும் பாவத்திலிருந்து வந்தது. இந்த பாவத்திலிருந்து வந்தது தான் விளைவுகள். வியாதி ஒரு விளைவு. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை விட்டு பிரிவு அது ஒரு விளைவு. ஹல்லேலூயா. பாவம் வந்த உடனே தேவனை விட்டு தேவன் பிரிஞ்சிட்டார். தேவன் அந்த இடத்துல இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆனா இப்ப என்னன்னா, பாவம் இருக்கிற இடத்துல வந்து அவர் ரத்தத்தை உன்மேல தளித்து உன்னை சுத்திகரிச்சு பாவத்துக்கும் பாவத்தின் தண்டனைக்கும் உன்னை விடுவிச்சு இனி பாவம் உனக்குள்ளே வராதவளுக்கு வாழ்க்கையில பாவத்துக்கு ஒரு முற்று புள்ளிய வச்சிட்டு உன் கூட வாசம் பண்ணி கொண்டே இருப்பார். உன்னை எல்லாவற்றிலும் எல்லாவற்றாலும் உன்னை நிரப்பி. ஏன் தெரியுமா பாவம் வருது? ஏன் திருடுறேங்க நானு? ஒரு மனுஷன் ஏன் திருடுறான்? ஏன் திருடுறான்? பசினால திருடுவான் இல்லையா? பசினால தான் திருடுவான். முதல்ல திருடுறோம் எப்படி திருடுவான்? பசிக்கு திருடுவான். ஒருத்தன் உண்மையிலே பசிக்கு தான் திருடுறான். அடுத்தவன் திருடி 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 திருடுறதான் பொழைப்புன்றது அதெல்லாம் வேற. ஆனா முதல்ல ஒருத்தன் எப்படி திருடுறான்? பசி. பாவம் எப்படி வருதுன்னா பசி. ஒரு பசினாலதான் பாவம் வருது. பணம் இல்லையா? பணம் நமக்கு இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கிட்டாலே பணத்துல நீங்க பாவம் செஞ்சிருவீங்க. எனக்கு பணமே இல்லைன்னு நினைச்சு பாருங்க, உடனே நம்ம கடன் வாங்க போயிடுவோம். புரிஞ்சுது உங்களுக்கு இல்லையா? அந்த கடனை மீட்டுறதுக்கு, அந்த கடன் ப்ரெஷர் கொடுத்துனா அதை மீட்டுறதுக்கு என்ன செய்வோம்? இன்னொரு மீட்டர் ரொட்டிக்கு போயிடுவோம். பாவம் தரித்திரத்தை கொண்டு வரும். பாருங்களேன், தரித்திரத்தை கொண்டு வரும். அடுத்து அந்த குடும்பம் தரித்திரமா போகும். வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குவாங்க பாருங்க, கடைசியில் கட்ட முடியாது பாருங்க, அந்த வீடே ஏலத்துக்கு போயிடும். ஹல்லேலூயா. இந்த விளைவுகளிலிருந்து இயேசு நம்மளை விடுதலையாக்கி இருக்காருங்க. புரியுதா? நான் முதல்ல சொன்னேன்ல, வசனம் சொல்றதை விசுவாசிக்கிறியா? இல்ல நீ சொந்தமா இதுதான் ஒரு முடிவு பண்ணி நீ விசுவாசிக்கிறியா? வசனம் சொல்றதை விசுவாசிக்கிறேன்னா உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. பாவத்தின் விளைவுகளிலிருந்து உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார். உன்மேல் வர வேண்டிய தண்டனைகள் அத்தனையும், தண்டனைன்னா என்ன தெரியுமா? தண்டனைன்னா இந்த வியாதி ஒரு தண்டனை, இல்லாமை ஒரு தண்டனை, பிரச்சனை ஒரு தண்டனை, குறைவு ஒரு தண்டனை. இந்த தண்டனை எல்லாவற்றுக்கும் கர்த்தர் உங்களையும் என்னையும் விடுதலையாக்கி இருக்கிறார். சூழல் வரும்போது, நெருக்கம் வரும்போது, வேதனை வரும்போது சொல்லு, தேவன் என்னை எல்லா ஆக்கினைக்கும் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இந்த தண்டனையை நான் அனுபவிக்க வேண்டியதில்லை. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே என்னை கர்த்தர் எல்லாவற்றுக்கும் நிரப்பி அடைச்ச அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் என்னை போஷிப்பார். ஹல்லேலூயா. புரியுதா? பாவத்திலிருந்து வந்த எல்லா விளைவுக்கும் நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கோங்க. ஒருவேளை நீங்க ஏதோ தப்பு செஞ்சிருக்கீங்களா, இல்ல பாவம் பண்ணிருக்கீங்களா, உங்களுக்கு மன்னிப்பும் உண்டு. இனி அந்த பாவத்தின் விளைவு பாருங்க, நஷ்டம். பாவத்தின் விளைவு நஷ்டத்தை கொண்டு வரும். விளைவு என்னது? நஷ்டம். பிசாசு தந்திரமா பாவத்தை உள்ள கொண்டு வந்து ஒரு இனிமையா கொஞ்ச நேரத்துக்கு உங்கள்ட்ட காட்டிட்டு பெரிய ஒரு தண்டனைய எப்படி கொடுப்பான்? ஒரு பெரிய தண்டனை உங்களுக்கு கொடுப்பான். அந்த தண்டனை என்ன தெரியுமா? வறுமை, இல்லாமை, குறைவு. உங்க இருதயத்தை அப்படி பிழிஞ்சு விட்டுருவாங்க. பாவம் செய்யறதுக்கு தைரியம் இருக்கும் பாருங்க. பாவம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூறிடுவாங்க. அதுக்கு ஒரு தைரியம் இருக்காது. அதுக்கு தைரியம் எல்லாத்தோடனே என்ன கொண்டு வந்துருவாங்க? விளைவுகளை கொண்டு வந்துருவாங்க.
விளைவுகளை கொண்டு வந்துடும். கர்த்தர் இந்த விளைவுகளை மட்டும் இல்லை, பாவத்தை மாத்திரம் இல்லை, அதன் விளைவுகள் வந்து நம்மளை விடுதலையாகும். சுவிசேஷம். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். இதை நீங்க பேசுறீங்களா? இல்ல சூழல் வரும்போது என்னால முடியல, எனக்கு கஷ்டமா இருக்குது, அழுக வருது, நீங்க அழுதா கூட பிசாசு மகிமைப்படுவாங்க. செகண்ட் நீங்க அழுதீங்கனாலே நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஏன் அழாம தைரியமா வார்த்தையை சொல்லி ஜெபிங்க அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, நீ அழுதுன்னா அந்த வேதனை, அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த சத்ரு மகிமைப்படுறான். ஆமா, நான் இவனை செஞ்சது கரெக்டா பலிக்குது. எஸ், அவன் களி கூறுவான். அந்த நேரத்துல பிசாசுக்கு தெரியும் எப்படியும் முடிவு, எனக்கு சாவதான் முடிவுன்னு அவனுக்கு தெரியும். அவனை எவனை விழுங்கலாமோ என்று சிங்கத்தை போல கர்ஜித்து. ஏன்னா காலம் சமீபமா இருக்குதுன்னு அவனுக்கு தெரியும். இனி கொஞ்ச காலம் தான் இருக்க முடியும்னு அவனுக்கு தெரியும். அந்த கொஞ்ச காலத்துல எவ்வளவு சீக்கிரம் பிசாசு ஜனங்களை வஞ்சிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வஞ்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். சத்தியம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், வஞ்சனைக்கு உட்பட்டுருவோம். எல்லாரும் மாதிரி நம்மளும் அடி வாங்கிடும். எல்லாரும் மாதிரி அடி வாங்க வேண்டாம். நான் சொன்ன, நீ எல்லாரை விட கேவலமா இருக்கு, ஆனா கர்த்தர் சொன்னதை மட்டும் நம்பி அதை விசுவாசிக்கிறேன்னா அதுதான் உனக்கு வரும். எவ்வளவு கொடூரமான ஆளா இருந்தாலும், எவ்வளவு மோசமான ஆளா இருந்தாலும் சரி, உனக்கு அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம்னா அவ்வளவு பெரிய பணக்காரர் இல்ல, இரக்கத்தில் பணக்காரர். உனக்கு மன்னிப்பு கொடுத்து உன்னை இறங்கி உன்னை மீட்டு உன்னை மறுபடியும் அவர் ஸ்தானத்துல நிக்க வைக்கிறதுக்கு அவருக்கு அவ்வளவு பணம் இருக்கு. அது அவ்வளவு பெரியவர் அவர். புரியுதா? கிருபையின் ஐஸ்வர்யம். அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை தான் நம்ம கொடுத்திருக்காங்க. இத பேசுங்க, சபை பேசுங்க. உங்கள்ட்ட யாராவது பேசுறாங்களா? பேசுங்க. என்ன செய்யுதுன்னு கேட்டா, கர்த்தர் உனக்கா யாவற்றையும் பேசுங்க. நடக்காது. நீ உன வாழ்க்கை முடிஞ்சு போகிற அந்த எட்ஜில் நின்னாலும் கர்த்தர் எனக்கா அந்த எட்ஜா இருந்தாலும் அது தேவனுடைய. பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் அவருடைய, பூமியும் அதன் நிறைவும் சத்துருக்கு கிடையாது. நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா, நீங்க வேதனைப்படுறீங்கன்னா, நீங்க போராட்டத்தில் இருக்கிறீங்கன்னா, நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள் உங்களை தாக்கும்படி அல்ல, அது தேவனுடைய இமேஜ கெடுக்கிறது வருது. உங்களை கெடுக்க வரல, தேவனுடைய இமேஜ கெடுக்க வருது. அதை விட்டு கொடுக்காதீங்க. ஏன் பிரச்சனை? நான் தானே அழணும், இது ஏன் பிரச்சனை? நான் அழுறேன், எனக்கு யார் உண்டு அப்படி கேட்காத. அப்படி கேட்டானா நீ சத்தியத்துக்குள்ள இல்ல, நீ சராசரி மனுஷனா இருக்கிற. அப்படி இருக்க கூடாது. தேவன் என் மூலமா மகிமைப்படணும். நம்ம இங்க யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. இப்ப நான் ஒரு குறைவுல இருக்கிறேன்னா என் பக்கத்துல இருக்கிற இவன் ஒரு குறைவுல இருப்பான். அதனால என் குறைவை நான் புரிஞ்சுக்கிட்டு இவளை ஏற்றுக்கொள்ளணும். இவளை ஏற்றுக்கொள்றேன்னா இல்லையோ, என் குறைவுகளை அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை கொடுக்க என் தேவன் வல்லவரா இருக்கிறார். அவர் குறைஞ்சு போக கூடாது, அவர் குறைஞ்சு போயிடக்கூடாது. அவருக்காக நான் நிற்பேன், அவருக்காக நான் யாவற்றையும் செய்வேன். எனக்காக எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறார், நான் அவருக்காக அதை அனுபவிக்க கூடாதா? இன்னைக்கு எழுதுங்க சோதனை, எனக்கா யாவற்றையும் செஞ்சிருக்கிறார். செஞ்சதை அனுபவிக்க முடியாதா என்னால? சொல்லுங்க. சமைச்சதை சாப்பிட முடியாதா என்னால? அவர் செஞ்சதை நான் சாப்பிட வந்திருக்கிறேன், அவர் எனக்கு கொடுத்ததை அனுபவிக்க வந்திருக்கிறேன். இதை ஒருவனும் தடை பண்ண முடியாது. எனக்கு குறித்ததை அவர் எனக்கு செய்து முடிப்பார். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை நான் கைவிடுவதே இல்லை. அதை எனக்கு சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு தான் சொல்லியிருக்கிறார். விசுவாசிக்கிற யாருக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறார். சபையே, be a quality. யாரை பார்க்காத, அவளுக்கு தாழ்ந்தவன் இவன், இவனுக்கு நோ.
அவன் என்ன கிடையாது, எல்லாருக்கும் 24 மணி நேரம், 2 ஓட்டை வச்ச ஒரு மூக்கு. ஹல்லேலூயா. பாருங்களேன், சிலருக்கு இந்த மூக்கு இருக்கும், ஆனா சுவாசிக்க ஒண்ணும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த ஜீவ சுவாசம் நம்மளோட இருக்கும் வரைக்கும் ஒருவேளை ஆபத்து இருக்கலாம். ஆனா வசனம் சொல்ற மாதிரி வசனம் பார்த்தால அவன் ஜீவ ஆத்துமாவான் இல்லையா? ஆனா கடைசி ஆதாம் எனக்கு கொடுத்தது வாழும்படியான ஆவி. ஆதாம் இருந்தது வெறும் எப்படியா பொழைச்சு போறக்கூடிய சக்தி தான் இருந்தது. ஆனா 2ஆம் ஆதாம், கடைசி ஆதாமாகிய இயேசு எனக்குள் கொண்டு வந்து சேர்த்தது நித்திய நாட்களுக்கு வாழுகிற சக்தி. புரியுது? எத்தனை பேர் புரிஞ்சு தெரியல. நித்திய நாட்களுக்கு எனக்கு உனக்கு சாவு கிடையாது, சாகாமையை தரித்திருக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்கு இடையில வேற எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. அவர்தான் முதலும் கடைசி, நானே துவக்கமும் முடிவுமாக. இயேசுவை விசுவாசிக்கிற, அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கிற உனக்கு எனக்கும் நித்திய மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த வார்த்தை மூலமா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இனியும் உங்க வாய் பேசட்டும். உங்க சூழல்ல, உங்க பிரச்சனையில, உங்க பாவ வாழ்க்கையில, உங்க குறைவுல, எதுவா இருந்தாலும் இந்த இடத்துல நீ குற்றப்பட்டு தலை குடிஞ்சு நீ கேட்க வேண்டாம். கர்த்தரிடத்துல நீ பேசு. எனக்காய் நீ யாவற்றை செய்து முடித்திருக்கிறீர். இனி நான் செய்த பாவத்தின் விளைவுகளை அனுபவிக்க வேண்டாம். இனி நான் அந்த பாவத்தை செய்யவும் வேண்டாம். என்னை நித்திய மீட்பை தந்து என்னை நீ மீட்டிருக்கிறீர். ஆகையால் உமக்கு ஸ்தோத்திரம், கோடான கோடி நன்றி. ஹல்லேலூயா.